முதலாவது வார்டு கவுன்சிலர் ஐயா அவர்களையும் மற்றும் சார் அவர்களையும், கார்த்திகேயன் சார் அவர்கள் மற்றும் எஸ்எம்சி உறுப்பினர்கள் அனைவரையும் மற்றும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என பள்ளியின் சார்பில் வரவேற்கின்றோம். இப்பொழுது தலைவர் ஐயா அவர்கள் சற்று உரையாடுவார்கள். தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், இங்கே சீஃப் கெஸ்டாக வந்திருக்க தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு, கார்த்திகை சார் அவர்களுக்கும் இந்த குடியரசு தின விழாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த குடியரசு தின விழாவை ஆண்டு விழா மாதம் சொல்லிக்கிட்டாங்க. அந்த ஆண்டு விழாவுக்கு நான் ரொம்ப சிறப்பாக பண்ணலான்னு இருக்கேன். என்னுடைய இது கொஞ்சம் நல்லா இருக்கும். நமது பள்ளியின் சார்பில் மாணவர்கள் கலை திருவிழாவுக்கு கலந்துக்கிட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் போனாங்க. எலிமெண்ட்ரியில் ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் பரதநாட்டியம் ஆடினது நம்ம ஸ்கூல் மட்டும்தான். கைதட்டுங்களா? அந்த மாணவர்களுக்கும் நமது பிஆர்சி லெவலில் போய் கலந்துக்கிட்ட மாணவர்களுக்கும் இன்றைக்கி பரிசு வழங்குவதற்காகவும் மற்றும் சில மாணவர்கள் நம்மகிட்ட பேச இருக்காங்க, அதுக்காகவும் இன்று கூடியிருக்கிறோம். கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த பிப்ரவரி கடைசியில் நம்ம ஆண்டு விழா வச்சுருக்கோம். அப்போ மிக சிறப்பாக நம்ம கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் வச்சு ஆண்டு விழாவை நடத்துவோம். சரியா? நமது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கலை திருவிழாவில் பரதநாட்டியத்தில் கலந்துக்கிட்டு மாணவிகள் 2வது இடத்துல வந்திருக்காங்க. இனி அடுத்த தடவை போட்டிகளில் எல்லாம் கலந்துக்கிட்டு நம்ம ஸ்டேட் லெவலில் மாணவர்கள் கண்டிப்பாக வருவாங்க. அந்த நம்பிக்கை ஆசிரியர்கள் எல்லோருக்கும் இருக்கு. மற்றும் நமது பள்ளியில் மாணவர் சேர்க்கைக்கு உதவுமாறு பெற்றோர்களையும், எஸ்எம்சி உறுப்பினர்களையும், கவுன்சிலர் சார் அவர்களையும் ஆசிரியர்கள் சார்பில் கேட்டுக்கிறேன். இப்பொழுது இந்நன்னாளில் குடியரசு தின விழாவை பற்றிய உரை நிகழ்த்த அகல்யா அவர்கள் வருகிறார். Republic Day speech. Good morning everyone. My name is Agalya. Today is 26 January. At first I wish you all a very happy Republic Day. This year we are celebrating our 76th Republic Day. India became a republic on 26 January at 1950. It is very important day in the history of India. On this day in 1950, the Constitution of our country was formally adopted. Jai Hind, Jai Bharat. நன்றி. அடுத்ததாக நம்ம சுவாமி விவேகானந்தர் அவர்களை பற்றிய உரை. அவரை பற்றி சொல்லணும்னா 19ஆம் நூற்றாண்டில் சமய தலைவராக இருந்த தலைவர்களுள் ஒருவர் முதல்வனானவர் அவர்கள் பார்த்திங்கன்னா மக்களின் சேவையை மகேசன் சேவை என்று சொல்லி அவர் சேவை செய்வதற்காகவே ராமகிருஷ்ணன் மடம் என்ற மடத்தை நிறுவி மக்களுக்கு சேவை செய்துள்ளார்கள். அவர்கள் பார்த்திங்கன்னா நம்ம மக்களே தெய்வீகமானவர்கள். அவர்கள் அதை பிரதிபலிக்கலாம். அவர்கள் பிரதிபலிப்பதற்கு அவர்கள் ஒரு கருவியாக மக்களை பயன்படுத்தி அவருடைய ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் அதை எடுத்து வழங்கியிருக்கிறார். அவரை பற்றி நாம் தெரிஞ்சு கொண்டோம்னா இன்னைக்கு அவருடைய கொள்கைகளை நாம் கைக்கொள்வதற்காக நாம் உறுதி எடுத்துக்கொள்வோம். அவரை பற்றி சில 2 வார்த்தைகளை கூற வருகிறார் நம் 4ஆம் வகுப்பு மாணவி அவர்கள். Good morning everyone. My name is
name a test of courage. In times of danger, Billy always kept a cool head and did his duty. There was a sports club near Billy's house where the boys used to go for the physical exercise. Once they started to set up a swing. The main pole was very heavy. The boys tried to lift it, but they could not. It was too heavy for them. There were some people standing on the roadside watching the boys. Among them was an English sailor. When he saw that the boys could not lift the heavy pole, he wanted to help them. Boys, he said, I will help you lift the pole. He was a big strong man. Along with the boys, he started to lift the pole. Suddenly, the pole slipped out of their hands. As it fell, it hit the sailor on the head. He fell down with a big cut on his foot. It was bleeding badly. The sailor lay on the ground. The boys thought he was dead. They were very scared and most of them ran away. But Billy and his 3 friends did not run away. Billy tore a piece of cloth from his dhoti and quickly bandaged the sailor's head. With it, he poured some water on his face. Behind fan to him. After a while, the sailor opened his eyes. He was not dead at all. The boys carried him to a schoolhouse which was nearby. A doctor came and treated him. Billy and his 3 friends nursed the sailor until he was well. They were glad that they had the courage to stand by the man who had tried to help them. Thank you. அருகில் இருக்கிற விவேகானந்தா ஸ்கூலுக்கு